இந்த வீடியோ ஹார்ஸ்லி ஹில்ஸ்க்காக மேக் பண்ணது. இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். இதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு வந்து டைரெக்டாக ஹில்ஸுக்கு தான் போகும். நடுவில் டைவர்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, நேராக ஹில்ஸுக்கு போயிடலாம். இது ஜஸ்ட்டு ஒரு ஒன் டே ட்ரிப்பாக கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் 5:30க்கு போயிட்டு சென்னையிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் நைட்டு வந்துடலாம். ஒரு 7 o'clock அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துடலாம். அங்கே பெருசாக பார்க்குறதுக்குன்னு சொல்லி நிறைய ஸ்பாட்ஸ் எதுவும் இல்லாதனால ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகிறதே பெட்டர்னு சொல்லுவேன் நான். இந்த ரோடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு மரங்கள் ஆசோசியேஷன் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி. வெதரும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதில் நிறைய பைக் ரைடர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே சுற்றி சுற்றி வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம். பெருசாக போகிற வழியில் நிறைய அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, மங்கிலாம் கூட நிறைய எல்லாம் ஒன்றும் இல்லை. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் இதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ் மேலே ஏறினதுக்கு அப்புறமா உள்ள போர்டு ஒரு ரோடு ரைட் அண்ட் லெஃப்டில் போகும். எந்த ரோடு போனாலும் ஒரே இடத்துல தான் போய் கனெக்ட் ஆகும். ஸோ தைரியமாக போகலாம். ரொம்ப ஒரு ஸ்மால் ஏரியா தான். ஸோ அது முடிச்சுட்டு எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து கலிபண்டா சன்செட் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ எல்லோரும் இறங்கி ரெடி ஆகிட்டோம். நல்ல சில்லுன்னு இருந்தது, நல்ல குளிர். இதுதான் அதோட 360 வியூ, கலிபண்டா சன்செட் பாயிண்டோடது. அங்கே போனப்போ நல்லா க்ளவுடியாக தான் இருந்தது. ஸோ அந்த வியூ பாயிண்டில் இருந்து எதுவுமே பார்க்க முடியல. ரொம்ப மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த சன்செட் பாயிண்ட் வந்து ஆசைச்சு கொஞ்சம் மிஸ்ட்டு கம்மியாக இருக்கு. ஆனால் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மிஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. அந்த வியூ பாயிண்ட்டுக்குள்ளே பெருசாக ஒன்றும் பார்க்க முடியல. நாங்கள் ஜஸ்ட்டு கீழெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் செல்ஃபிஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படி இருந்தோம். இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க, கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சம் பெட்டரு. ட்ரை ஏரியாவாக பார்த்து இறக்கிக்கோங்க. பாசி இருக்க இடத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்வீசஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க ஷூட்டிங் எடுக்கிற வீடியோ. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய குட்டி குட்டியாக நிறைய டீம்ஸ் வந்திருந்தாங்க. மேபி இந்த காலேஜ் கிட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. பைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறணும். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், ப்ளஸ் ஸ்லிப்பரியாக இருக்குது. கஷ்டமானது இதெல்லாம் இல்லை. கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் ஈஸியாக போயிடலாம். இது அதே 360 வியூ தான், அதே ஸ்பாட்லேருந்து எடுத்தது. முடிச்சுட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு கவராக இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளியராக இருந்தது இல்லையா, இப்போ வந்து கவர் ஆகிடுச்சு. அங்கேருந்து அடுத்தது கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம். அதுவும் அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான், வெஸ்டர்ன் வியூ பாயிண்ட் அப்படின்னு. இந்த ஸ்பாட்டும் அதே சைடு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்த அதே வேலையை இன்னொரு பாயிண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அந்த வெஸ்டர்ன் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற பாதை. ஸோ இதுக்குள்ளே நிறைய பைக்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் கார் உள்ளே எடுத்துகிட்டு வர்றது அட்வைசபிள் இல்லை. பெட்டர் அந்த ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்துடலாம். நடந்து வர்றது ரொம்ப பெரிய தூரம் இருக்காது, ஒரு 2-3 minutes வாக்கு தான். ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் நின்று பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செட்டப்பில் நின்று நம்ம கிளியராக பார்க்கலாம். இன்கேஸ் அது வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நாங்கள் போனப்போ கவராக இருந்ததுனால ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் நின்று டைம் பாஸ் பண்ணலாம்.
வெதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லைட்டாக ட்ரிசிலிங் அப்படி இருந்ததுனால என்ஜாயபிளாக இருந்தது. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. எங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் போகும்போது தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் பாஸ் பண்ணோம். வேறு எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை அதனால். ஃப்ரீயா விடு ப்ரோ, வாய்ப் பண்ணாலாம் வாய்ப்பாயிடும். டேய் நான் பாட முடியல இருக்கேன். அம்மா நீ அசி. என்னடா திட்டுறியா? இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா முஷி. பாட்டு வச்சு என்ன பார்த்து மறைக்கிறேன். நான் ஃபுல் ஸ்பீட்ல Haven't talked all morning. Bang my head in so I'm scared of falling. Losing all my control and I'm tired of talking. Feel myself saying the same old things, but this love I'm parting. Don't wanna lose you to say. Ay. Fill up with a breakup. Ay. Just wanna get some cup one last time till I can touch my body. Okay, this is next spot. The Zoo of Horsley Hills. இந்த ஜூக்குள்ள 165 இயர்ஸ் ஓல்டு ஒரு யூக்கலிப்டஸ் ட்ரீ ஒன்று இருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் அட்ராக்ஷன். இது ரொம்ப சீப்பான டிக்கெட் தான், 25 ரூபா தான் இதோட டிக்கெட்டு. ஜஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஒரு மான் இருக்கும். ரைட் சைடில் வந்து ஒரு மான் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வேறு குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டாட்டாய்ஸ், இதில் ஒரு 4 டாட்டாய்ஸ் என்னமோ இருந்தது. டாடாய்ஸ்க்கு அடுத்தது ஒரு மயில், தென் கொஞ்சம் ராபிட்ஸ் தான் இருந்தது. ராபிட்ஸ் கொஞ்சம் நல்லா க்யூட்டாகவே இருந்தது. நல்ல ஒரு ரெட் ஐ இருக்கிற மாதிரி ரேபிட். அதுக்கு அடுத்தது ஈமோ கோழி, 2 ஈமோ கோழி நல்ல பெரிய சைஸாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நானும் ஈமோ கோழி பார்த்ததில்ல, அதனால இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸா அப்படின்னா எனக்கு தெரியல. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாண்டு, அதில் ஒரே ஒரு முதல்ல மட்டும் தனியாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் வேற எதுவும் முதல்ல இல்லை. மேபி தனிக்குள்ளே இருந்ததுதான் எனக்கு தெரியல, பட் ஒரே முதல்ல மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் லெஸ் தேன் 6 நினைக்கிறேன். அதை கிராஸ் பண்ணி போனோம்னா அது ஒரு ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருந்துச்சு. இந்த மிஸ்ட் கவர் ஆகுறதுனால ரொம்ப அருமையாக இருந்தது. அது அதுக்குள்ளே போனால் ஒரு படத்தில் வர மாதிரியே இருக்கும். பட் மிஸ்ட் இல்லாதப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும், மிஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது. அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ட்ரையல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் போகிறதுக்கெல்லாம் இருக்குது.
இது பார்க்குறதுக்கு நல்லா நல்லா கொஞ்சம் நிறைய வீடியோ எடுத்தோம் இதை. அப்புறம் அதை கிராஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லேக்கு. அந்த லேக்கில் போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் போனப்போ போட்டிங்லாம் ஆப்ரேட் பண்ணலை, இந்த மிஸ்ட் இருந்தனால. கிளியராக இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்தது. கிட்ட போன பிறகுதான் இது வந்து ஒரு லேக்குனே கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த போட்டை பார்த்து. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா எதுவுமே தெரியல. போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது ஆக்சுவலா. இந்த லேக்கோட ஷோர்ல அப்படியே நடந்து போனா இந்த மாதிரி ஒரு வியூ தெரியும். ஒரு பேய் படம்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் லொகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து வைப் ஆகி கொஞ்ச நேரம் அங்கே ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டோம். மணிக்கா பெலூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா பெலூச்சி எதுட்டா எனர்ஜி, தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி, கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. வா. தூரத்தில் ஏதோ ஒரு பேய் வர மாதிரி இருக்கே. ஆமா, அதுல இருந்து ஓடி வருது ஓடி வருது. ஹே எவ்ரிவன், நம்ம இப்போ நடுவில் காட்டுக்குள்ளே இருக்கோம். அங்கே ஒரு கேஃப்டீரியா இருக்கு. இந்த கேஃப்டீரியா வந்து WH ஹார்ஸ்லி பில்ட் பண்ணாங்க 1871. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனால் இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்குல்ல, இது கூட வந்து WH ஹார்ஸ்லி தான் வந்து நட்டினாங்க 1859. ஸோ அதனால தான் ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. 165 years old eucalyptus tree at the review. அவ்வளோதான். இது முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. பாய்.